ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே விண்டோஸ் பிசியில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா ப்ளூஸ்டாக்ஸ் போட்டு கூட ஆண்ட்ராய்டு கேம்ஸை ப்ளே பண்ணியிருப்பீங்க, பப்ஜி மொபைல் எல்லாம் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் இன்னுமே விண்டோஸ் கேம்ஸை ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதோட ஒரு சின்ன டாபிக் தான் இது. இன்னைக்கு நம்ம GTA 5 தான் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்படி சொன்னாலே நிறைய பேர் இது ஓல்டு டாபிக் அப்படின்னு சொல்லுவீங்க. இது ஓல்டு டாபிக் தான். 1 இயருக்கு முன்னாடி நானுமே பிளான் பண்ணியிருந்தேன் மில்லேட்டர் யூஸ் பண்ணி, ஆனால் நான் அப்போ எடுக்கல. ஸோ இப்போ நான் இங்கே மில்லேட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் இங்கே கேம் ஹப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ரொம்ப சுலபம். கேமை ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் 1 கிளிக்ல ரன் ஆகிற மாதிரி ஈஸியாக ரன் ஆகும். ஸோ அது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. நிறைய பேர் மொபைல் வாங்கும்போது பட்ஜெட்டில் வாங்குறதுக்காக பேஸ் மாடலில் தான் வாங்குவோம். 6GB ரேம் இல்லைனா 4GB ரேம், அப்புறமா 128 தான் இன்டர்னல் மெமரி இருக்கும். ஸோ 128 இன்டர்னல் மெமரி இருந்தால் 100GB இல்லைனா அதுக்கு கீழே தான் யூசபிள் ஸ்பேஸே இருக்கும். ஆனால் GTA 5 கேம் எடுத்துட்டோம்னா 100GBக்கு மேலே போகும், இல்லைனா 100GBக்கு பக்கத்துலையாவது வந்துடும், கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் எடுத்தாலுமே. ஸோ அப்புறம் எப்படி தான் ப்ளே பண்ணுறது? ஏன்னா என்னோட டிவைஸுமே இங்கே 6GB 128GB இன்டர்னல் மெமரி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் இதுவுமே ஒரு டாபிக் தான். 128GB இன்டர்னல் மெமரி இருந்தாலுமே உங்களுக்கு 90GBக்கு கீழே இன்டர்னல் மெமரி இருந்தால் கூட உங்களால் பிசி GTA 5 உங்களால் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணி தான் காட்ட போகிறேன். ஸோ முதல்ல நான் என்னோட டிவைஸோட ஸ்பெக்ஸை சொல்லிடுறேன். எங்கிட்ட இருக்கிறது MI 11X. அதில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல கேமரா சென்சாரே கிடையாது. ஆனால் ப்ராசஸர் கொஞ்சம் டீசெண்டான ப்ராசஸர், Snapdragon 870. ஒரு காலத்தில் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், இப்போதைக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ஆவரேஜான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ இதில் 6GB ரேம் இருக்கு, அப்புறமா 128 இன்டர்னல் மெமரி தான் இருக்கு. ஸோ இதில் ஆண்ட்ராய்டு 15 14 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் அடிக்கடி OS எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன் கஸ்டமரும். ஸோ இங்கே எனக்கு யூசபிள் இன்டர்னல் மெமரி 100GBக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இதில் தான் நான் இன்னைக்கு GTA ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்குமே இன்டர்னல் மெமரி கம்மியாக இருக்குது, உங்களுக்கு GTA 5 ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் வரைக்குமே பாருங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அப்புறமா இந்த கேம் கிராஷ் ஆனாலுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேமை செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இங்கே நம்ம கேம் ஹப் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆப் இருக்குது. இனிமேல் நமக்கு தேவைப்படுறது GTA 5 கேம் தான். ஸோ GTA 5 கேம் எபிக் கேம்ஸ்லேருந்து எடுக்கலாமா, ஸ்டீம்லேருந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 ஆப்புமே இதில் சரியாக லான்ச் பண்ண முடியலை. ஸோ லான்ச் பண்ணி நீங்கள் எடுத்தாலுமே கம்மியாக இன்டர்னல் மெமரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அப்புறமா இங்கேருந்து எடுக்கிறதுன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இங்கே யூடியூப்ல சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் சேனலில் நான் இதை ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவை பற்றி, GTA 5 எப்படி எடுத்து இந்த எமுலேட்டரில் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ மறக்காம என்னோட வாட்ஸ்அப் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த எமுலேட்டரை செட்டப் பண்ணுறது, எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நான் கேம் ஹப் ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்நெட் ஆனில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இதில் ஒரு ஐடி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இங்கே என்னோட கூகுள் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையில்லாத ஏதாவது ஒரு கூகுள் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுமே இப்படி தான் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு வேணும்னா அதை கொடுங்க, இல்லைனா டினை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நெட் ஆனில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான கம்பேட்டபிலிட்டி சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ப்ரோட்டான், ஒயின் எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் மேலே 3 டேப் இருக்கும் பாருங்க, மை, டிஸ்கவர், ஃபைண்ட் கேம்ஸ். இதில் மையில் போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி லிங்க், அப்புறமா PS5 ஸ்டீம் லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த எண்டில் வந்தீங்கன்னா இம்போர்ட் கேம்ஸ்ன்னு இருக்கும் ப்ளஸ் மார்க்கோட. ஸோ அதில் கிளிக் பண்ணி பிசி கேமை கொடுங்க. ஸோ பிசி கேமை கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட இன்டர்னல் மெமரி ஓப்பன் ஆகிடும். அதில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே வரும். இங்கே நீங்கள் GTA 5 கேம்ஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை லொக்கேட் பண்ணி அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா GTA 5.exe. ஸோ இது EXE ஃபார்மேட் தான், ஏன்னா நம்ம விண்டோஸ் கேம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த EXE ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதில் டபுள் கிளிக் கொடுத்தாலுமே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நெட் ஆன்லைன் இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே எங்கள் நேம் எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிடும். இங்கே பார்த்தீங்கன்னா GTA 5 லெகசின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரது தான் பெட்டர். அதுக்காக தான் நெட் ஆன்லைன் வச்சுக்க சொல்கிறேன். ஏன்னா இது கேமை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். ஸோ இங்கே நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா பாருங்கள். ஸோ இதை டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஃபேம்வேரை டவுன்லோட் பண்ணுது, அதாவது இந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு இந்த எமுலேட்டரோட ஃபேம்வேர். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒயின், அப்புறமா ப்ராட்டான், டேரக்டெக்ஸ், அப்புறமா GTA 5க்காக செட்டப்மே வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான பேஸ் ஃபைல் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும். அது கேமை ப்ளே பண்ணுறதுக்காக தான், கேமுக்காக தேவையில்லை. இங்கே நம்ம க்ளவுட் கேமிங் எல்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த கேமை ரன் பண்ணுறதுக்கு சில பல சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது, அதை தான் இது டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாமே சின்ன சின்ன ஃபைல்ஸ் தான். ஒரு 2 ஃபைல் மட்டும் 100 MBக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பின்னாடி போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் இருக்கும் இந்த மை பேனலில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா GTA 5 இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கேம்ஸ் வேணும்னா அதே மாதிரி இம்போர்ட் பட்டனில் போய் பிசி கேமை செலக்ட் பண்ணி கேமோட ஃபோல்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா கேம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம GTA 5 மட்டும் பார்ப்போம்.
ஸோ இப்படி கேம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே இந்த எமுலேட்டரே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த கேமில் கிளிக் பண்ணி லான்ச் பண்ணால் போதும். ஸோ சம்டைம்ஸ் இந்த லான்ச்சிங் கேம் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு தான் வரும். மெயினாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் மவுஸ் கர்சரை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே CPU GPU யூசேஜ் எல்லாமே டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே காமிக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கேம் பிளேயை கொஞ்சம் குவிக்காக முடிக்க பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இந்த விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக்கில் சரியாக ப்ளே பண்ண வரல. ஸோ இங்கே நீங்கள் ஜாய்ஸ்டிக் எனபிள் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப்பில் இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா, ஸோ இது மொபைலோடது, கொஞ்சம் கீழே ஸ்லைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் இன்புட் மேப்பிங்கை செலக்ட் பண்ணால் போதும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக் வந்துடும். ஸோ இந்த விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக்கில் ப்ளே பண்ணுறது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக்கில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நீங்கள் பப்ஜி மொபைல் ப்ளே பண்ணுற மாதிரி 4 ஃபிங்கர்லாம் ப்ளே பண்ணாலுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஒரு எக்ஸ்டர்னல் ஜாய்ஸ்டிக் வாங்கி ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் எந்த அளவுக்கு நல்லா இது பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணி பாருங்கள். Give me everything you want. Don't even think about it. I'll do it. Okay. Get in there. Sit tight. I'll handle the plastic. Don't blow yourself up. Listen up. In the back. Come on. What's he doing? Hurry. He's gonna kill us in here. Leave us alone. We didn't do shit to you. All set. Phone it in. I'm making the call. Depends on how you look at it. What's the holdup? Coming out, me! Give it up! I got it! I saw your face. I remember you. You get 1,000 things every day. How about you make sure this is one of them? I've seen his eyes! Great! No one's great! I think. He's cool. I'm good now. I'm fucking crazy. Oh boy. All right, you want to live? Tell me you want to live. Work this out. For sure I want to live. Tell me, put your gun down. Fuck! You didn't have to do that. Let's get going. There'll be time for grieving later. Yeah, you got damn right. 1 week later. Like that? Bobby big dick on a nigga, huh? Shit, for real, homie? Damn, this motherfucker got robo-roof and everything, nigga. He should have paid the nizzo. We gotta grind to keep that shit. Now it's back on us. Hell yeah, I wanna see what it do. Hey, hit me on the speakerphone, dog. Oh, it's like that. Show, homie.
ஸோ இப்போ எல்லாருமே இந்த கேம் பிளே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட மொபைல் இருக்க ப்ராசருக்கு இதுதான் கேப்பபிலிட்டிஸ். ஸோ நான் சஜஸ்ட் பண்றது உங்ககிட்ட ஸ்னாப் டிராகன் 888 இல்லைன்னா ஸ்னாப் டிராகன் 8 Gen 1, 8 Gen 2, 8 Gen 3 இல்லைன்னா 8 இந்த மாதிரி புது மாடல் ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா நல்லாவே ரன் ஆகும். என்னோடது ரொம்ப ஓல்டு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது மினிமமா ஸ்னாப் டிராகன் 888 யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கேம் பிளே நல்லா என்ஜாயபுளா இருக்கும். ஸோ இப்போ முக்கியமான டாபிக் வரலாம். உங்ககிட்ட இன்டர்னல் மெமரி கம்மியா இருக்கு, 100 GB கீழே தான் இருக்குன்னா எப்படி இந்த கேமை பிளே பண்றது அப்படிங்கிறத பத்தி. ஸோ இதே கொஸ்டினோட தான் நானுமே தேடிட்டே இருந்தேன். ஸோ அப்போதான் எனக்கு தோணுச்சு, நாம இந்த GTA 5 கேமை பொறுத்த வரைக்குமே எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு சிங்கிள் பிளேயருக்கு தேவைப்படாது. அப்போ எந்தெந்த ஃபைலை டிலீட் பண்ணலாம், எந்தெந்த ஃபைல் தேவையில்லை அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபைல்ஸை நானே டிலீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கேம் கிராஷ் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அப்போ கூகுளில் போய் குரூப்ஸ்ல எல்லாம் போய் கேட்டேன், அப்புறமா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் ரெட்டிட்ல ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். ஸோ அந்த போஸ்ட்ல ஒருத்தர் இதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு, கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. எந்தெந்த ஃபைல்ஸ் எந்தெந்த டிஎல்சி நம்ம டிலீட் பண்ணால் இந்த கேம் கிராஷ் ஆகாமல் நம்மளால சிங்கிள் பிளேயர் மூலம் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதை நான் இங்கே அந்த போஸ்டோட லிங்கையுமே நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க எல்லா லிஸ்ட்ல இருக்க டிஎல்சி எல்லாமே ரொம்ப முக்கியமான டிஎல்சிஸ். ஸோ இதை நாம டிலீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நேம்ல இருக்க இந்த டிஎல்சிஸை தவிர நம்ம எல்லாமே டிலீட் பண்ணலாம், எல்லாமே சேஃப் தான். ஸோ இப்போ இந்த டிஎல்சி ஃபைலை எங்கே போய் லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு GTA 5 கேம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதாவது GTA 5 கேம் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ள அப்டேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா X64 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணீங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா DLC பேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அந்த நேம்ஸோட DLC மட்டும்தான் இங்க இருக்கு. மற்ற எல்லா டிஎல்சியுமே நீங்க சேஃபா டிலீட் பண்ணலாம். அந்த டிஎல்சிஸ் எல்லாமே ஆன்லைன் கண்டென்ட், அப்புறமா கன்னோட ஸ்கின்ஸ் தான். ஸோ அதை டிலீட் பண்றதுனால நம்மளோட கேம்ஸுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ நீங்க ஆஃப்லைன் சிங்கிள் பிளேயர் தாராளமா ப்ளே பண்ணலாம். ஸோ இதை எப்படி நம்ம அக்கா கவனிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அக்கா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், கேம்ஸ் எல்லாமே சைஸை கம்மி பண்ணி ரிலீஸ் பண்றதுல. ஸோ நம்ம அக்கா கவனிக்கல. ஆனால் இந்த ரெட்டிட் யூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு தம்ஸ் அப். ஸோ இதுதான் சைஸை ரிடியூஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இதை நீங்க சரியா பண்ணீங்கன்னா GTA 5 கேம்ஸ் உங்களுக்கு 72 GB வரும். ஸோ 72 GB நீங்க 128 GB இன்டர்னல் மெமரி எடுத்தாலுமே 100 GB தான் யூசபிள், இல்லைனா 90 GB யூசபிள் இருந்தாலுமே இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நீங்க இன்னும் வேணா கேம்ஸ்லனா உங்க ஃபைல வச்சிருக்கலாம். ஸோ இதுதான் கேமோட சைஸை ரெடியூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கு GTA 5 ஓப்பன் பண்ணும்போது கிராஷ் ஆகுது, இல்லை கேம் ஸ்டக் ஆகுது, அந்த மாதிரியெல்லாம் இஷ்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இங்கே GTA 5 கீழே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் 3 டாட் போட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, அதில் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா PC கேம் செட்டிங்ஸ் அதில் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா இங்கே கம்பேட்டபிலிட்டி லேயர் டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு ON 9.5 இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேருந்து கிளிக் பண்ணி டாப்பில் போய் இந்த ப்ரோட்டான் 10 செலக்ட் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த ப்ரோட்டான் டவுன்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோட்டான் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கேம் கண்டிப்பாக ரன் ஆகும். அது லோ டிவைஸில் இருந்தாலுமே ரன் ஆகும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டிவைஸோட CPU பொறுத்து தான். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற ஒயின் வேற ப்ரோட்டான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ப்ரோட்டான் 10 தான் இந்த கேமை நல்லாவே ரன் பண்ணுது. மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா அப்படி ரன் ஆகலை, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த கம்பேட்டபிலிட்டி லேயர் செட்டிங்ஸை மட்டும் முதல்ல சேஞ்ச் பண்ணி ரன் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ லேட்டாக இந்த வீடியோ வந்திருந்தாலுமே கொஞ்சமாவது சில பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.